நம்புங்கள், மர்ம தேசத்தில் ஒரு பயணம். மருந்துகள் இன்றி மருத்துவம் பார்க்கும் ஆன்மீக மருத்துவர். ஆலயத்தில் நடக்கும் அற்புத மருத்துவம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி நோய் வந்துவிட்டால் அதற்கு மருத்துவம் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய காலகட்டத்தில் அறிவியலின் வளர்ச்சியால் மருத்துவத்துறையில் பல அதிசயங்களையும் சாதனைகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். புதிதாக நோய்கள் வந்து கொண்டிருக்க புதிதாக மருந்துகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சித்தா, ஆயுர்வேதம், அலோபதி, ஹோமியோபதி, யுனானி, அக்குபஞ்சர், இப்படி எத்தனையோ வைத்திய முறைகள் இப்பொழுது நடைமுறையில் உள்ளன. அவரவருக்கு விருப்பப்பட்ட மருத்துவ முறைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் மருத்துவர்கள். இந்நிலையில் எத்தகையோ கொடிய வியாதியையும் தீர்க்க வல்ல அபூர்வ சக்தி படைத்த அற்புத டாக்டர் ஒருவர் வாலாஜாபேட்டை அருகே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். உடனே நமது குழு அங்கே விரைந்தது. சென்னை பெங்களூரு சாலையில் உள்ள வாலாஜாபேட்டை அருகே உள்ளது கீழ்புதுப்பேட்டை. இந்த சிறிய கிராமத்தில்தான் நாம் தேடி வந்த அதிசய டாக்டர் பெருமாள் நோயாளிகளின் துயர் தீர்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தோம். கீழ்புதுப்பேட்டையை நாம் அடைவதற்கு 3 கிலோமீட்டர் காதத்துக்கு முன்பே ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் என்ற அறிவிப்பு பலகை நம்மை எதிர்கொண்டது. நாம் தேடி வந்த மருத்துவமனையின் பெயரோ வித்தியாசமாக இருக்க டாக்டர் பெருமாளை காணும் ஆவல் நமக்கு அதிகரித்தது. எனவே உற்சாகத்தோடு நமது பயணம் தொடர சற்று நேரத்தில் ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தை அடைந்தோம். ஏதோ ஒரு நவீன கட்டிடத்தில் ஓர் அறையில் அமர்ந்து கொண்டு டாக்டர் பெருமாள் வைத்தியம் பார்ப்பார் என்று எதிர்பார்த்து வந்த நமக்கு அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது. மிக விஸ்தாரமான பரப்பளவு கொண்ட வளாகத்தில் அமைந்திருந்தது ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம். இயற்கையான சூழலில் அமைந்திருந்த அந்த தன்வந்திரி பீட வளாகத்தினுள் நுழைந்ததும் மேலும் பல ஆச்சரியங்கள் நம்மை திகைக்க வைத்தது. அதாவது நாம் அங்கே முதலில் எதிர்கொண்டது ஒரு விநாயகர் ஆலயத்தை தான். சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்ட அந்த விநாயகர் சிற்பத்தின் பின்புறம் ஸ்ரீ தன்வந்திரியின் சிலை இருந்தது. நாம் வந்திருப்பது கோவிலுக்கா அல்லது மருத்துவமனைக்கா என்ற குழப்பம் நம்மை தொற்றிக்கொள்ள உடனடியாக ஒரு காரியம் செய்தோம். அங்கிருந்த அர்ச்சகர் ஒருவரிடம் நாம் டாக்டர் பெருமாளை காண வேண்டும் என்றோம். அவரோ, முதலில் இங்குள்ள ஆலயங்கள் அனைத்தையும் வழிபட்டு வாருங்கள், அப்போதுதான் டாக்டரை காண முடியும். அப்படி வழிபட்டு வந்தால் நானே அவர் அறைக்கு உங்களை அழைத்து செல்கிறேன் என்றார். நாம் ஒரு கணம் திகைத்து போனோம். டாக்டர் பெருமாள் பெரிய பக்திமான் போல் இருக்கிறது என்று நமக்கு நாமே தெளிவுபடுத்திக் கொண்டு அந்த ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் அமைந்திருக்கும் ஆலயங்களை வலம் வரத் தொடங்கினோம். ஆலயத்தின் முகப்பில் ஆண்கள் மேலாடை அணிந்து வரக்கூடாது என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது. ஓரிடத்தில் ISO அங்கீகாரம் பெற்ற ஆரோக்கிய பீடம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மிக தரம் வாய்ந்த முறையில் இங்கே வைத்தியம் பார்க்கப்படுகிறது என எண்ணிக்கொண்டு மெல்ல நடக்கத் தொடங்கினோம். முதலில் நம் கண்களுக்கு தென்பட்டது ஆஞ்சநேயர் ஆலயம். அங்கே உயர்ந்தோங்கி நின்ற ஆஞ்சநேயர் கையில் சஞ்சீவி மலையை ஏந்தியவாறு இருந்த கோலம் பக்தர்களுக்கு காண கிடைக்காத காட்சி. அந்த ஆலயத்திற்கு செல்லும் படிகளில் 9 வகையான ரூபங்களில் அனுமன் சிலைகள் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. அடுத்து நாம் ராகவேந்திரர் சன்னதியை அடைந்தோம். சாந்த சுரூபமாக ஸ்ரீ ராகவேந்திரர் தவக்கோலத்தில் அங்கே அருள்பாலித்துக் கொண்டிருந்தார். அடுத்ததாக
நாம் தங்க பாபா ஆலயத்தை தரிசிக்க சென்றோம். ஷீரடி சாய்பாபா அங்கே தங்க சிற்பமாக ஜொலித்துக் கொண்டிருந்தார். தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தங்க பாபா தகதகக்கவும் அதற்கு பின்னே பளிங்கு சிலையிலும் பளபளத்துக் கொண்டிருந்தார். ஆலயத்தை வலம் வந்தபோது வழியில் சந்தித்த பக்தர் ஒருவர் டாக்டர் பெருமாள் நிகழ்த்திய அற்புதம் ஒன்றை குறிப்பிட்டு நம்மை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். மருந்துகள் இன்றி மருத்துவம் பார்க்கும் ஆன்மீக மருத்துவர். நம்மிடம் மனம் திறந்து பேசிய அந்த பக்தர் பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட தன் உறவினரை டாக்டர் பெருமாள் குணப்படுத்திய அதிசயத்தை நம்மிடம் மெய்சிலிர்க்க கூறினார். என்னுடைய உறவினர் ஒருத்தருக்கு புற்றுநோய் கண்டு அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பெரிய பெரிய மருத்துவர் எல்லாம் அணுகி அவர் பூரண குணம் பெற முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இந்த டாக்டரிடம் அவரை அழைத்து வந்தேன். சிகிச்சை பெற்று இப்பொழுது நல்ல பூரண குணம் பெற்று நல்ல நிலையில் அவர் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் அடுத்ததாக சென்றது தட்சிணாமூர்த்தி ஆலயம். தன்வந்திரி மந்திரம் எழுதப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த விக்கிரகம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அங்கிருந்து நகர்ந்ததும் சுதர்சன ஆழ்வார் அழகுற அமைந்திருந்த ஆலயத்தை அடைந்தோம். ஒரு காலை தூக்கி பல கரங்களோடு காட்சி தரும் சுதர்சன ஆழ்வார் எதிரிகளிடமிருந்து பக்தர்களை காக்கும் வல்லமை படைத்தவரா? தம்மை வியக்க வைக்கும் விதமாக புன்னகை பூத்த முகத்தோடு பிரம்மாண்ட தோற்றத்தோடும் அங்கே மகிஷாசுர மர்தினியின் திருக்கோலம் பக்தர்களை பரவசப்படுத்திக் கொண்டிருந்தது. 1008 சுமங்கலிகளால் பூஜிக்கப்பட்டு 10 கோடி மந்திரங்கள் சொல்லி பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த விக்கிரகம் இந்தியாவில் உள்ள பல தலங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு பூஜிக்கப்பட்ட பின் இங்கு